ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நம்பர் வேர்ல்ட். இன்றைக்கி வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் 1.1 இருக்க ஒரு சில ஜென்ரல் டெர்மினாலஜிஸ் லைக் யூனியன், இன்டர்செக்ஷன், மைனஸ் இதெல்லாம் என்னென்னு பார்த்துட்டு இதுக்கு ரிலேட்டடாக ஒரு சம்மை சால்வ் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 டெர்மினாலஜிஸ் பற்றி தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இதோட பேர்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்படி போட்டால் யூ மாதிரி இருக்கா, ஸோ யூனியன். இதில் நேம் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கணும். அது என்ன பண்ண போகுதுன்ட்டு யூ மாதிரி இருக்கிறதுனால இது யூனியன். இது வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டடாக இருக்கா, அப்போ இன்டர்செக்ஷன். இது பார்த்திங்கன்னா நம்ம எப்போ சொல்கிறோம் மைனஸ். ஓகே, இப்போது யூனியன், இன்டர்செக்ஷன், மைனஸ் இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட் நம்ம ஏ கிராஸ் பிலேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ இது நமக்கு ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்கு போடுறது. இப்போ ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க. ஏ கிராஸ் பின்னு என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு ஏ எழுதிக்கணும், கிராஸ் போட்டுட்டு இப்போ பி எழுதிக்கணும். இந்த ப்ராக்கெட்டில் இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது ஏலேருந்து ஒரு நம்பர் வரும், அதை ஒவ்வொன்று கூடையாக சேர்த்து வச்சு எழுதுறதா ஏ கிராஸ் பியா எழுதுவோமா? இப்போ இதை ஒவ்வொருத்தர் கூட சேர்த்து வச்சுக்கணும். 2,1, 2,3, 2,5. இப்போ அடுத்தது 3 வரும். 3,1, 3,3, 3,5. இப்போ அடுத்தது 5 வரும். ஒருத்தர் கூட சேருங்க. 5,1, 5,3, 5,5. இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ இது ஏ கிராஸ் பியா. இப்போ வந்து ஏ யூனியன் பின்னா பார்க்கலாம். ஏ யூனியன் பின்னா என்னது? ஃபஸ்ட்டு அதே மாதிரி தான் ஏ கொடுத்துக்கோங்க. ஏ என்னது 2, 3, 4, 2, 3, 5. யூனியன் போட்டுட்டு பி போட்டுக்கோங்க. பி என்னது 1, 3, 5. இப்போது ஏ யூனியன் பி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது பேர் என்னது யூனியன். யூனியன்னா அது நமக்கு ஜென்ரல் தெரிஞ்சது, ஜாயின் பண்ணணும். யூனியன்னா ஜாயின். யூனியன்னா என்னது, ஜாயின் பண்ணுறது. இப்போது இதை அப்படியே சேர்த்து எழுதுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம சேர்த்து எழுதிக்கலாம். ஆனால் இந்த ரெண்டு சேர்த்து எழுதணும். ஃபஸ்ட்டு 1 to 3 ஆர்டரில் எழுதுங்க. ஃபஸ்ட் யார் வருவா 1, செகண்ட் இது ரெண்டுத்தில் யார் வருவா 2 எழுதுறதை அடிச்சுக்கோங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் யார் வருவா 3. ஒரு வாட்டி எழுதுனா போதும், ரிப்பீட் ஆகிறதுல. அதுக்கப்புறம் யார் வருவா 5. இப்போ இதுதான் ஏ யூனியன் பி. ரெண்டு ஜாயின் பண்ணணும். அதுவும் 1, 2, 3 ஜாயின் பண்ணுறது எப்படி பண்ணணும், ஆர்டராக பண்ணணும். ஓகேங்களா? 1, 2, 3 ஆர்டரில் பண்ணணும். ரிப்பீட் ஆகிற நம்பரை ரிப்பீட் ஆகிறது. கண்டிஷன்ஸ் என்னது, யூனியனுக்கு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும், அதுவும் ஆர்டராக ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நோ ரிப்பீட்ஸ். இதில் தான் பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் ஃபார், இதெல்லாம் வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் இதுக்கு யூனியன் பண்ணுறதுக்கு கண்டிஷன்ஸ். ஓகே, இப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி பார்க்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்னது, ஃபஸ்ட்டு ஏ எழுதிக்கோங்க. 2, 3, 5. இப்போ இன்டர்செக்ஷன் போட்டு பி எழுதிக்கோங்க. 1, 3, 5. இன்டர்செக்ஷன், இன்டர் இது ரெண்டுத்துக்கும் நடுவாக இருக்குது. இன்டராக நடுவில். நடுவில் என்னது, காமனாக இருக்கவங்க. இந்த ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கவங்க மட்டும்தான், இன்டராக இருக்கவங்க காமனாக இருக்கவங்க மட்டும்தான் இப்போ நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இப்போ இதில் காமனாக யாரெல்லாம் இருக்கா சொல்லுங்கள். 3 இருக்காங்க, 5 இருக்காங்க. 3 இருக்காங்க, 5 இருக்காங்க. இவங்க தான் காமனாக இந்த ரெண்டுத்துலேயுமே இருக்காங்க.
ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கவங்க யார்? 3, 5 அவங்க மட்டும் போதும். இன்டர்செக்ஷன் என்னது? இன்டர்செக்ஷன்னா காமன். ஓகேங்களா? ஓகே, இப்போது என்ன பண்ண போகிறோம்? A மைனஸ் பின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்படி பண்ணி பார்க்கலாம். இப்போது A எழுதிக்கோங்க. 2, 3, 5 மைனஸ் B எழுதிக்கோங்க. 1, 3, 5. இப்போது மைனஸ் பியை ஏலேருந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்படின்னா இப்போ ஏலையும் பிலையும் காமனாக யாரெல்லாம் இருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு இதில் ஸ்டெப் பண்ணது காமனாக இருக்கவங்க தெரிஞ்சுக்கணும். காமன் இங்கே யாரெல்லாம் காமனாக இருக்கவங்களோ அடிச்சுக்கோங்க. 3யும் 3யும் காமனாக இருக்காங்க. ஓகே, 5ம் 5ம் காமனாக இருக்காங்களா? இப்போ நீங்கள் காமனாக இருக்கவங்கள அடித்ததுக்கப்புறம் இந்த பி யார் இங்கே மைனஸ்க்கு அப்புறம் இருக்காங்களோ அவங்க அப்படியே விட்டுறணும். மைனஸ் இருக்கவங்க அப்படியே மைனஸ் பண்ணி விட்டுறணும். இப்போது மைனஸ் இப்போ இந்த சைடில் இருக்கவங்க மட்டும் எழுதுங்க. அடிக்காமல் இருக்கவங்க மட்டும். அடிக்காமனா இவங்க மட்டும்தான் இருக்காங்க. இப்போ அப்போ இவங்க மட்டும்தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, இப்போ நான் அது பொறுமையாக சொல்லி கொடுத்தேன். இதில் நம்ம கண்டிஷன்ஸ் மட்டும் டக்குன்னு பார்ப்போம். யூனியன் என்ன சொன்னால் ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? ஜாயின் இது நம்ம இந்த 2 கண்டிஷன் எல்லாத்துக்கும் காமன். ஆர்டர் எழுதணும், ரிப்பீட் ஆனதை எழுதக்கூடாது, ரிப்பீட் பண்ணி எழுதக்கூடாது. ஒரே நம்பரை ஆர்டர் இருந்தாலும் ஒரே நம்பரை ரிப்பீட் பண்ணக்கூடாது. மாதிரி யூனியன் என்ன பண்ணால் ஜாயின் பண்ணணும். இன்டர்செக்ஷனில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிறது மட்டும் காமனாக இருக்கிறது மட்டும் எழுதணும், ஆர்டர் எழுதணும், ரிப்பீட் பண்ணக்கூடாது. இப்போது மைனஸ்னால் என்னது பார்த்தீங்கன்னா மைனஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறதா கேன்சல் பண்ணுறோம். அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேங்களா? எந்த நம்பரில் காமனாக இருக்கோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மைனஸ்க்கு அப்புறம் இருக்க குரூப்பை அப்படியே விட்டுறணும். ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிவிட்டு மைனஸ்க்கு அப்புறம் இருக்க குரூப்பை அப்படியே விட்டுருங்க. இப்போது மைனஸ்க்கு முன்னாடி இருக்குல்ல அதில் கேன்சல் பண்ணாத நம்பரை ஆர்டராக எழுதணும், ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? மைனஸ்க்கு அப்புறம் இருக்கிறத அப்படியே விட்டுறணும். மைனஸ்க்கு முன்னாடி இருக்க குரூப்பை என்ன குரூப்பாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் கேன்சல் பண்ணாத தவிர மற்ற நம்பரை அப்படியே ஆர்டராக எழுதணும். 1 to 3 ஆர்டர் எழுதணும், ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ 4th சம் பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்? எப்பயும் போல் கிவன் எழுதும். கிவன் என்னது? ஏன்றது 5, 6. பி என்றது என்னது? 4, 5, 6. சி என்றது என்னது? 5, 6, 7. இப்போ நான் இது ஈக்குவலாக இருக்கா பார்க்கணும். இது ஈக்குவலாக ஏ கிராஸ் ஏன்றது ஈக்குவலாக இருக்கா பார்க்கணும். பி கிராஸ் பிக்கு இன்டர்செக்ஷன் சி கிராஸ். இது நம்மளோட LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? இதுக்கு ஃபஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கிறதெல்லாம் சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இங்கே என்னென்ன ப்ராக்கெட் இருக்குது? 2 ப்ராக்கெட் இருக்குது. ஒன்று பி கிராஸ் பி, இன்னொன்று சி கிராஸ். இந்த 2 ப்ராக்கெட் இருக்கா? ப்ராக்கெட் போட்டிருக்கா? அதனால் இந்த 2 ப்ராக்கெட் போட்டிருக்கதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி வச்சுக்கணும். தனியாக வச்சுட்டோன்னா லாஸ்ட்டாக ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? பி கிராஸ் பி பண்ணலாம். பி கிராஸ் பி அந்த பி ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. 4, 5, 6 கிராஸ் போட்டு அகெயின் பியை தாங்கணும். 4, 5, 6. இப்போ ஒருத்தர் வருவாங்க, அப்படியே பேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்டக்கிங் பண்ணிடலாம். 4, 4, 4, 5, 4, 6. இப்போ இது முடிஞ்சு. இப்போ அடுத்து 5 வராங்க. 5, 4 அப்படி 5, 4, 5, 5, 5, 6. இப்போ அடுத்த தடவை 6 வராங்க. 6, 4, 6, 5, 6, 6. இப்போ பி கிராஸ் பி பண்ணிட்டோம். இப்போ சி கிராஸ் சி பண்ண போகிறோம். சி என்னது? 5, 6, 7. அதை பண்ண போகிறோம். 5, 6, 7 கிராஸ் மறுபடியும் சி தான் போட்டிருக்காங்க. சி கிராஸ் சி மறுபடியும் 5, 6, 7. இப்போ கிராஸ் பண்ணுமா? 5 ஒவ்வொன்று கூட பேர் பண்ணுங்க. 5, 5, 5, 6, 5, 7. இப்போ 6 வருது. 6, 5, 6, 6, 6, 7. இப்போ 7, 7, 5, 7, 6, 7, 7. ஓகே,
இப்போ நம்ம இதுதான் நம்மளோட என்னது பி கிராஸ் பி, இது நம்மளோட சி கிராஸ் சி. ஓகேங்களா, இது நம்ம வந்து பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டுத்தையும். ஓகே, நம்ம வந்து முன்னாடி என்ன பண்ணிட்டோம், நம்மளோட இந்த ப்ராக்கெட்ஸை சால்வ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், LHS ஈக்குவல் டு RHS பார்க்க போகிறோம். LHS என்னது A கிராஸ் A. இப்போ A கிராஸ் A பண்ணலாமா, எனக்கு A வந்து 5,6 கிராஸ் மறுபடியும் A பண்ணுங்க 5,6 கிராஸ் பண்ணலாமா, 5 வரலாம், ஒருத்தர் கூட பேக் பண்ணுங்க 5,5 5,6. இப்போ 6 வருவாங்க, அதை ஒருத்தர் கூட பேக் பண்ணுங்க 6,5 6,6. ஓகே, இப்போ A கிராஸ் A பண்ணிச்சு. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது நம்மளோட LHS. ஓகேவா, இப்போ இதுவும் நம்ம பண்ணுற RHSம் ஈக்குவலாக மட்டும் பார்க்கலாம். இப்போ RHS ஓகேங்களா, RHS என்னது B கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் C. நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சிட்டோம், B கிராஸ் B கண்டுபிடிச்சிட்டோம், C கிராஸ் C கண்டுபிடிச்சிட்டோம். அதை அப்படியே ஃபில் பண்ணுவீங்க. ஓகே, இப்போது B கிராஸ் B ஃபில் பண்ணியாச்சு. இதான் B கிராஸ் B, இது C கிராஸ் C. ஓகேங்களா, இப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோம், இன்டர்செக்ஷன் பண்ண போகிறோம். இன்டர்செக்ஷன் என்னது காமனாக இருக்கவங்க மட்டும் எழுத போகிறோம். ஓகேங்களா, ஓகே, இப்போ இதில் யாரெல்லாம் காமனாக இருக்காங்களோ அவங்கள மட்டும் ரவுண்ட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் எடுத்து எழுதுவோம். 4,4 இருக்காங்களா, இவங்க இதில் இருக்காங்களான்னு செக் பண்ணுங்கள். இல்லை. 4,5 இதில் இருக்காங்களா, இல்லை. 4,6 இதில் இருக்காங்களா பாருங்கள், இல்லை. அப்போ இது யாருமே காமனாக இல்லை. 5,4 இருக்காங்களா பாருங்கள், இல்லை. 5,5 இருக்காங்களா, இதோ இருக்காங்க 5,5. 5,6 இருக்காங்களா, இருக்காங்க. இப்போ 5,7 இதில் இல்லை. 6,4 இருக்காங்களா பாருங்கள், இல்லை. 6,5 இருக்காங்களா, இதோ இருக்காங்க. 6,6 இருக்கா, இதோ இருக்கு. 6,7 இல்லை. இப்போ 7,5 7,6 7,7 இதில் இல்லை. அப்போ காமனாக யார் இருக்கா, 4,5 4,6 5,5 5,6 இவங்களா தான் காமனாக இருக்காங்க. அப்போது சாரி 5,5 5,6 6,5 6,6 இவங்க தான் காமனாக இருக்காங்க. அப்போ இவங்க தான் ஆன்சர். ஓகேங்களா, ஆன்சர் என்னது காமனாக இருக்காங்க 5,5 5,6 6,5 6,6 ரிப்பீட் ஆகக்கூடாது. இப்போ இதுலேருந்து இதெல்லாம் காமனாக இருக்காங்கன்னு டவுன் பண்ணிவிட்டோமா, அவங்கள மட்டும் எழுதுகிறோம். 5,5 5,6 6,5 6,6 இது நம்மளோட RHS. ஓகேங்களா, ஓகே. இப்போ நம்மளோட LHS என்னது 5,5 5,6 6,5 6,6. RHS என்னது 5,5 5,6 6,5 6,6. அப்போது LHS ஈக்குவல் டு RHS. அவ்வளோதான், நம்ம அதை என்ன பண்ணிட்டோம், ஷோ பண்ணி காட்டிட்டோம். LHSம் ஈக்குவல் டு RHSன்னு காட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதணும். A இஸ் ஈக்குவல் டு A கிராஸ் A இஸ் ஈக்குவல் டு B கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ்